நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்பவும் சொல்றேன், இது எல்லோருக்கும் சொல்றேன். யார் யாருக்கெல்லாம் கைலாசவாசி ஆகலாமா, ஆசிரமவாசி ஆகலாமா, சன்னியாசம் எடுத்து பார்க்கலாமா, எடுத்துக்கலாமா அப்படின்னா தோணுதா, 2 மனமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உடனே எடுத்துக்கோங்க. ஏன்னா விட்டுட்டே போனீங்கன்னாலும் அந்த இருந்த காலகட்டத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நிகழ்ந்து இருக்கும். உங்ககிட்ட இருந்து எதையும் நான் வாங்க போறது இல்லை, எதுவும் கொடுக்கறது ஒண்ணு இல்ல. எங்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிறது தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் வாங்கி இருப்பீங்க, நன்மைகளை அடைந்திருப்பீர்கள், உடல் பெஸ்ட் ஹெல்த்ல இருந்திருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விட்டுட்டு போனவங்க எல்லாருமே ஃபீல் பண்றது என்னன்னா, 1000 ஆகட்டும், ஆசிரமத்துல இருந்த அந்த டைம்ல தான் என் உடம்பு பெஸ்ட் ஹெல்த்ல இருந்தது, என் மனசு பெஸ்ட் நிலையில இருந்தது, உயிர் கான்சியஸ்னஸ் குண்டலினி சக்தி எல்லாமே பெஸ்டா இருந்தது, அது என் வாழ்க்கையோட பெஸ்ட் காலம்பா அப்படின்னு நினைப்பவர்கள், ஏங்குபவர்கள் அத்துணை பேரும் இருக்கிறார்கள். விட்டு போன அத்தனை பேரும் வெளியில சொல்ல முடியலாம், உள்ள இயங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால ஆசிரமவாசி ஆகணுமா கைலாசவாசி ஆகணுமான்னு உங்களுக்கு 2 மனமா இருந்தா உடனே வந்துருங்க. விட்டுட்டு போனாலும் இருந்தா மிக பெரும் நன்மை, விட்டுட்டு போனாலும் இருந்த காலம் வரை நன்மை.